Hello everyone, I am Kavita. I have secured All India rank 571 in Civil Services exam 2019. Hope you are doing good and all ready to attend preliminary examination. And exam ku correct 1 week தான் time இருக்கு. And இந்த 1 week timeல நமக்கு நிறைய questions and doubts raise ஆகும். இந்த டாபிக் படிக்கலாமா வேண்டாமா, புதுசா ஒரு டாபிக் நான் படிக்கணும்னு வச்சிருந்தேன், இப்போ படிக்க முடியல, இந்த 1 week timeல படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. So I thought of sharing few last minute tips with you. First thing I want to tell you is about revision. The last 1 year நம்ம நிறைய படிச்சிருப்போம். Almost static subjects எல்லாமே கவர் பண்ணிருப்போம். So இப்போ முடிஞ்ச அளவு important topics மட்டும் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. And then map based questions revise பண்ணிக்கோங்க. Important rivers, cities, bordering countries, current affairs இருந்த places அதெல்லாம் mostly atlasல mark பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் once half an hour or 1 hour time daily spend பண்ணி அதை once revise பண்ணிருங்க. And then report based questions இப்போ கேக்குறாங்க இல்லையா, அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. And coming to the test, if you are attending mock test, don't attend too many mock tests. Limited number of tests மட்டும் attend பண்ணுங்க. And also try to solve previous year question papers. And இந்த test attend பண்ணும்போது marks பத்தி ரொம்ப worry பண்ணிக்க வேண்டாம். Particularly if you get low marks, don't worry. Take that as a chance of learning. Important current affairs டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா அதுல என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படினு பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. And then coming to CSAT paper, sometimes வந்து நம்ம GS அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நிறைய ரிவைஸ் பண்ணிருப்போம். பட் CSAT பேப்பர் வந்து லாஸ்ட் 1 டே பாத்துக்கலாம், ஆர் அந்த GS பேப்பர் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சிருப்போம். Don't do that. முடிஞ்ச அளவு CSAT பேப்பரும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. And particularly previous year question papers எடுத்து சால்வ் பண்ணுங்க. That will be more helpful for CSAT. And also revision வந்து important topics மட்டும் பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த பர்టిక్యులர் 1 week டைம்ல. And then day before exam தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, பிகாஸ் அன்னைக்கு தான் வந்து நமக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் क्वेश्चंस ரைஸ் ஆகும். இந்த புது டாபிக் படிச்சிடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. பெட்டர் உங்ககிட்ட இருக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க, பிகாஸ் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். லக்கிலி இந்த இயர் வந்து எக்ஸ்ட்ராவே 3 months டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய படிச்சிருப்போம். தட் நாலேஜ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ டோன்ட் வரி அபவுட் த டாபிக்ஸ் விச் யூ ஹவ் மிஸ்ட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, நல்லா சாப்பிட்டு நிறைய ரெஸ்ட் எடுங்க. அண்ட் டே பிஃபோர் எக்ஸாம் வந்து 8 hours ஸ்லீப் வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுங்க. அண்ட் தென் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த 1 week டைமில் stick to the timetable of UPSC. 9:30 to 11:30 GS paper attend பண்ணுங்க. And then 2:30 to 4:30 வந்து CSAT paper attend பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து அங்கேயும் அதே மாதிரி டைம் செட் ஆகும். And then on the day of exam அப்போ வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நம்மளுக்கு என்ன சீரியஸ் வருதுன்னு தெரியாது, ABCDன்னு. ஸோ உங்களுக்கு வர கொஸ்டின் பேப்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 4 to 5 questions எதுவுமே தெரியல அப்படின்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். மேபி 6th question வந்து உங்களுடைய ஃபேவரட் டாபிக்ல இருந்து வரலாம், அதை நீங்க வந்து ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் த டஃப் கொஸ்டின்ஸ் விச் யூ கெட் இன் த பிகினிங். அண்ட் ஆல்சோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே வந்துட்டு நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷுவரா வந்து ஒரு 65 questions அட்டன் பண்றேன், ஆல்ஸ் வந்து ஆல் 100 questions அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆவரேஜா வந்து ஒரு 80 to 85 questions அட்டன் பண்ணுங்க. again it depends on the difficulty level in the exam and also your strategy. ஆல்மோஸ்ட் வந்து இந்த மார்க் டெஸ்ட்லயே எல்லா ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிருப்பீங்க, எந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா எவ்வளோ ஸ்கோர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முக்கியமா வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு ஃபைனலா OMRல போயிட்டு மார்க் பண்ணுவோம். அப்போ மேபி நம்ம டைம் பார்க்காம விட்டுட்டு லாஸ்ட் 5 minutesல அந்த மாதிரி ஃபில் பண்றப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம தப்பா மார்க் பண்ணிட்டோம்னாலும் அடுத்து வர எல்லா கொஸ்டின்ஸுமே மிஸ்டேக் ஆயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அப்பப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை OMRல மார்க் பண்ணிடுங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்டிகுலரா வந்து டெஸ்ட் அட்டன் பண்றப்போ உங்களுடைய வாட்ச் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஏதாவது டைம் வந்து நம்ம பார்க்காம இருப்போம், ஆர் நம்ம வாட்சே வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து சம் மைனர் ஃபேக்டர் தான், பட் திஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் இந்த எக்ஸாம். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்
ஜிஎஸ் பேப்பர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ வந்து ஜிஎஸ் பேப்பரோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் 1 or 2 questions வந்து நம்ம ராங் ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். இட் வில் அஃபெக்ட் அவர் சிசாட் பேப்பர் ஆல்சோ. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். நம்ம சிசாட் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா போய் ஆன்சர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் ஆல். Trust yourself. You have done enough amount of preparation and நம்ம இவ்வளோ நாள் படிச்சது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 1 week டைம்ல பர்டிகுலரா இது படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மெயினா வந்து நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. பிகாஸ் நம்ம படிச்சது அப்படியே ஃபேக்ட்ஸ் போய் எழுதுற எக்ஸாம் கிடையாது இது. நம்ம நிறைய வந்து அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எவ்வளோ ரிலாக்ஸாகவும் காமாவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பி ரிலாக்ஸ்ட், பி கான்ஃபிடென்ட் and trust yourself. Definitely you are going to clear this exam. All the very best. My best wishes everyone. Thank you.